அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி பயின்று வரும் மாணவர் பாரதிதாசன் உரிய ரசீதுகளை வழங்கவில்லை என்று அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார். இதனை மலேசியாவில் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தில் பயின்று வரும் மாணவர் பாரதிதாசன் மறுப்பு தெரிவித்து மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வதற்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பட்டியலின மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உயர்கல்வியும் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மலேசியாவில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு வரும் மாணவர் பாரதிதாசன் என்பவர் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்கவில்லை என்று வீடியோ வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். இதற்கு அமைச்சர் வன்னியரசு மாணவர் பாரதிதாசன் உரிய ரசீதுகளை வழங்கவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள மாணவர் பாரதிதாசன் அமைச்சர் வன்னியரசுவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் அதற்கான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்குவதற்காகவும் தாவேக அரசுக்கு பலமுறை மின்னஞ்சல் செய்ததாக மாணவர் பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் வன்னியரசை தமது நண்பர்கள் சந்தித்து பேச முயற்சித்ததாகவும் அது முடியாமல் போனதாகவும் மாணவர் பாரதிதாசன் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு செகண்ட் இயருக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான எந்த ஹெல்ப்பும் வரல அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். சமூக நீதி அண்ணன் வன்னியரசு இல்லை அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தாரு. நான் அதை பார்த்தேன். 2025 விஷயத்தை இவர் எடுத்து வச்சுட்டு நான் போன வருஷம் பண்ணதெல்லாம் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. நான் கேட்குறது ரிசர்ச்சுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கேட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. தொடர்ந்து வன்னியரசு அண்ணனை பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவர் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன்னு டைரக்டருக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த பில்லு விஷயத்தை அவர் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆன உடனே அந்த ஸ்டூடெண்ட் பில்லு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு. நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க. இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணா? உங்கள் வரலாறு உங்களை மன்னிக்காது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்னா. தலித் ஸ்டூடெண்ட்டு இங்கே போய் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காப்புல, என்ன பிரச்சனைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களாண்ணா? நீங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலை. நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வரலை. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்கிற தகவல் முற்றிலும் பொய்.